கேப்டன் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார். நடிகர் ரதிமரியா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம், உங்களது இரங்கல் குறிப்பை பதிவு செய்யலாம் சார். விஜயகாந்த் சார் அப்படின்னாவே உதவி இயக்குநருடைய வேடந்தாங்கல் அவருடைய ஆபீஸ் சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, இந்த தமிழ் சினிமாவில் இவ்வளவு பெரிய வெற்றி படங்களை கொடுத்ததுடைய முக்கிய காரணம் யாரு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசருக்கு அப்புறம் டைரக்டருக்கு தான். அந்த டைரக்டருங்க உதவி இயக்குநராக இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிற விஷயத்த யாருமே நினைச்சு பார்க்கல. ஆனால் விஜயகாந்த் அண்ணன் அதை நினைச்சு பார்த்து அவருடைய தமிழ் நெக்ஸ்ட் கிரியேஷன்ஸ் அப்புறம் ராவுத்தர் பிலிம்ஸ் ஆஃபீஸ்ல டெய்லி ஒரு 100 பேர் குறைஞ்சிட்டு சாப்பிடுவாங்க. அது அவரை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சுட்டு எப்ப பார்த்தாலும் அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே துடிக்கிறது சினிமாவை திரைத்துறையில் நம்முடைய உதவி இயக்குநர் தான். நான் அவர் கூட சினிமாவில் நடிக்கல. அவர் 2004 அவர் நிப்பாடிட்டார் அவர் நடிப்பு. 2004-5 நான் 2007 தான் வெயில் படத்தை வில்லனா அறிமுகமான சித்தப்பாக்கம் மூலமா. ஒரு 5-6 படம் கழிச்சு கோரிப்பாளையன்னு ஒரு படத்துல ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஏவி நடந்தபோது வந்திருந்தாரு. அவரை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எப்பயுமே ஒரு கருணை பார்வையில் நான் பார்ப்பேன். எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு. இவர்கிட்ட நம்ம பழகாம போயிட்டோமே, இவர் படத்துல நடிக்காம போயிட்டோமே, இவர் நடிச்ச காலத்துல நம்ம சினிமாவில் பெருசா கோல் வச்ச முடியலையே அப்படி இருக்கும்போது அவரே கிட்ட நீங்க தான் ரவிமரியாவா, நான் உங்களுக்கு படங்கள் பார்த்திருக்கேன், பட் அதிகமா உங்களுக்கு பழக்கம் இல்லை, ரொம்ப நல்லா பண்றீங்க, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க கிட்ட சொல்லிட்டு போனாரு. அப்பதான் அவருடைய நான் பண்பை தெரிஞ்சுக்கிட்டேன். சமீப காலங்களில் கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை வச்சு படம் இயக்குனர் விக்ரம் சாரு, அதாவது வானத்தை போல இயக்குனர் விக்ரம் சாரு, கேப்டன் பிரபாரன் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள், அப்புறம் சின்ன கவுண்டர் இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள், தர்மபுரி படம் இயக்குனர் பேரரசன் அவர்கள், இவங்க அவரோட சேர்ந்து நானும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ எல்லாரும் கையும் பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டே இருந்தாரு. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியல. 1/2 மணி நேரம் உட்காந்து 1/2 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தாரு. எங்களுக்கு எல்லா கண்ணையும் தண்ணி அப்படியே பொல கொட்டுச்சு. ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு சினிமா ஹீரோவாக, ஒரு மிக இரக்கம் குணம் கொண்ட ஒரு மனிதனாக, ஒரு மனதில் பட்டதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக நம்ம அவர் பார்த்த நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காரு. செல்வமணி சார் கையை பிடிக்கிறாரு, அழுகிறாரு. அப்புறம் விக்ரமன் சாருக்கு கையை பிடிச்சி அழுகிறாரு, கையை விடவே மாட்டாரு. எங்களுக்கெல்லாம் அவரை விட நாங்க அதிகமா அழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஒரு குழந்தை மாதிரி அந்த இடத்துல அவர் இருந்தாரு. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல, இந்திய சினிமாவுக்கே ஒரு ரெஃபரன்ஸ் வாழ்ந்தாரு. அது ஹீரோன்னா இப்படிதான் இருப்பாங்க சினிமாவில். ஆனால் நிஜத்திலேயே அந்த மாதிரி வாழ்ந்தது யாராலையும் முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமாவிலும் உண்மையான வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி இருந்தவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய மறைவு இன்னைக்கு கட்சிகள் பல கடந்து, சினிமாவில் பல கலைஞர்கள் கடந்து, இன்னைக்கு கீழ்த்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பா நான் நினைக்கிறேன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.